அடுத்ததாக ஒரு முக்கிய விஷயத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. அதாவது அஷாரியாக்களுக்கும் சூஃபியாக்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஆரம்ப காலகட்டங்களில் சூஃபியாக்கள் அஷாரியாக்கள் சூஃபியாக்களை விமர்சித்து கொண்டே இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அஷாரியாவும் சூஃபியாக்களும் ஒன்றாக இணைந்து விட்டார்கள். எந்த அளவு கண்டால் அவர்கள் அல் அஷாரியு அகீதத்தன் வல் காதிரியு தரீகத்தன், உதாரணத்துக்கு அப்படி நாங்கள் அகீதாவில் அஷாரியாக்கள், தரீகாவில் காதிரியாக்காராக்கள் அல்லது ஷாதுரியாக்காராக்கள், ரிஃபாயியாக்காராக்கள், நக்ஷபந்தியாக்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். இந்த வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கும் பொழுது எவ்வாறு இந்த மாற்றம் நிகழ்ந்தது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த முதலாக அஷாரியாக்கள் தாக்கம் பெறுவது அல் குஷைரி என்பவர் ஊடாக. அபுல் காசிம் அல் குஷைரி அவர்களுக்கு ஒரு கிதாப் இருக்கிறது. கிதாபுன் மஷ்ஹூர், பிரபலியமான கிதாபு அர் ரிசாலா என்ற ஒரு கிதாபு. அதில் அவர் சூஃபிச சிந்தனைகளை அதில் எழுதியிருக்கிறார். இந்த அல் குஷைரி என்பவரும் அல் ஜுவைனி என்கிற அஷாரியும், அடுத்தது பைஹக்கியும், அவரும் முத்தாசிர் பில் அஷாரியா என்ற இப்னு ஃபுரக்குட மாணவர். இந்த 3 பேரும் நண்பர்கள். இவர் ஒன்றாகத்தான் நினைச்சிருக்காங்க. ஹஜ்ஜி போயிருக்காங்க. அப்போ ஹஜ்ஜி போகக்குள்ள அந்த காலத்தில் மாதக்கணக்கில் எடுக்கிறது. அப்போ பைஹக்கியுடைய மூளையை நெஞ்சிட்டாங்க போலிருக்கு. 2 பேரும் சேர்ந்து செலவை செய்து விட்டார்கள் போலிருக்கிறது. அல்மி அப்போ பைஹக்கி என்ன செய்கிறாரு, இப்னு ஃபுரக்கூடாக அஷாரி கொள்கையை எடுக்கிறாரு. குஷைரிகிட்ட இருந்து தசவுஃபுடைய ஒரு மஹப்பத்தை அவர்கிட்ட ஏற்படுது. பைஹக்கி இடத்துல என்ன செய்யுது, சூஃபித்துவத்தை பற்றி ஒரு லேசான ஒரு அன்பு இலக்கம் ஏற்படுது. ஆனால் அது வஹ்தத்துல் வஜூத் அப்படி அந்த அளவுக்கு இல்லை, கபர் வணக்கம் இல்லை, அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு சூஃபித்துவத்தில் ஒரு விருப்பம் மாதிரி வந்து எந்த அளவுக்கு கண்டா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லியிருக்காங்க, ஒருத்தன் காலையில் சூஃபியானா மாலையில் மொக்கனா பேத்திடுவான், பேனா பேத்திடுவான்னு சொல்லி இமாம் ஷாஃபி சொல்லியிருக்கிறாங்க. இதை என்ன செய்கிறாங்கன்ற இமாம் பைஹக்கி அவங்க மனாக்கிபு ஷாஃபிஈங்கிற அந்த கிதாபில் கொண்டு வந்து அதுக்கு தாவில் செய்கிறாங்க. வலிந்து ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. இமாம் ஷாஃபி இமாமுடைய பேச்சு தெளிவானது. அந்த காலத்தில் சூபித்துவவாதிகளை அப்படி தான் பார்த்துருக்கிறாங்க. ஷாஃபி இமாமுடைய காலத்தில் காலையில் சூஃபியானான் என்றால் மாலையில் பேனாயிடுவான்னு சொல்லி. இப்போ அதை இவர் என்ன செய்கிறாரு, வலிந்துர கூறுறாரு. இது பிதாயா, ஆரம்பம். அடுத்ததாக அஷாரியா மதுஹபை சேர்ந்த அல் கசாலி, அபு ஹாமிதின் அல் கசாலி அவர்கள் வருகிறார். வந்து அவங்க ஒரு ஃபக்கீஹ், ஷாஃபி மதம் ஒரு ஃபக்கீஹ், அதே நேரத்தில் அஷாரி கொள்கையிலையுமே உள்ளவர். அவர் சூஃபித்துவத்தால் தாக்கம் பெறுவார். அபு தாலிபினின் மக்கி எழுதிய கூத்துல் குலூப் என்ற கிதாபை வாசித்து அதன் மூலமாக அவர் என்ன செய்கிறார், சூஃபித்துவத்தில் ஒரு தாக்கம் ஏற்படுகிறார். எந்த அளவுக்குன்னா அத்வைதம் உட்பட 2 விஷயம். அத்வைதம் அதில் கசாலி அவர்கள் தாக்கம் பெற்றிருக்கிறார்கள். 2வது சத்தியத்தை வந்து பகுத்தறிவாலேயோ அல்லது குர்ஆன் ஹதீஸாலேயோ அடைய முடியாது. இல்ஹாம் அல் முகாஷஃபா, இறை உதிர்ப்பு மூலமாகத்தான் என்ன செய்ய முடியும், சத்தியத்தை விளங்க முடியுங்கிற நிலைமாட்டுக்கு வாரார். அப்போ நான் முன்பு உங்களுக்கு சொன்ன பிரகாரம் கசாலி அவர்கள் மதரச நிலாமியாவில் ஒரு பேராசிரியராக இருந்தவர். அவர் பேராசிரியர், அவரோட அஷாரி கொள்கையை பரப்புவதற்குரிய ஒரு மதரசா இது. இப்போ அதிலிருந்து இவர் சூஃபித்துவத்துக்கு மாறுறார்.
மாறி அந்த அபு தாலிபின் மக்கி எழுதிய கூத்துல் குலூப் என்ற அந்த கிதாபை அடிப்படையாக வச்சு இஹ்யா உலூமுத்தீன் என்ற கிதாப் இருக்கார். அதில் வார விஷயங்களையும் கொண்டு வந்து இவரும் வேற ஹாரிஸ் முஹாசிபி, அடுத்தது இப்னு சீனா போன்றவர்களின் கிதாபிலிருந்து எடுத்துகிறார். இப்னு சீனா முத்தஃபல்சிஃபாக இருந்தாலும் அவர் அந்த அல் இஷாராத் என்ற நூலில் தசவுஃபை பற்றிய சில விஷயங்கள், சூஃபிசம், அத்வைதம் அல்ல, அந்த ஆத்மீக சம்பந்தமான சில விஷயங்கள் இருக்குது. அதை என்ன செய்வாங்கன்னா சூஃபித்துவத்தில் அவங்க இப்னு சீனாட்டம் எடுப்பாங்க. இப்னு சீனாவோட அவரோட ஃபல்சஃபாவோட உடன்பாடு இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட இருந்து இந்த சூஃபிசம் சம்பந்தப்பட்ட சிந்தனையை எடுப்பாங்க. இப்போ அதில் கசாலி இதெல்லாம் எடுத்து தான் இஹ்யா உலூமுத்தீன் என்ற கிதாபை எழுதுகிறார். அப்போ அஷ்அரியாக்கள் இதை வன்மையாக கண்டித்தார்கள். சும்மா இல்லை, சும்மா எந்த அளவு கொண்ட சிலர்களுடைய கருத்துப்படி கசாலியை காபிர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் விமர்சித்தார்கள். அதில் முக்கியமானவர் தான் அல் மாஸரி, ஷாஃபி மதுஹபில் இல்லை அஷ்அரி சிந்தனையில் பெரியவராக உண்டு. அவருக்கு சஹீஹ் முஸ்லிமுக்கு ஒரு ஷரஹ் ஒன்று எழுதியிருக்கார், அல் முஅலிம் பி ஷரஹ் சஹீஹ் முஸ்லிம். அதே போல் ஷாஃபி இமாம் எழுதிய ரிசாலா என்பதற்கு ஒரு ஷரஹ் ஒன்று எழுதியிருக்காரு. எங்களுக்கு அது முழுமையாக வந்து சேரல, கொஞ்சம் பகுதியாக வந்து சேர்ந்திருக்குது. அடுத்ததாக துர்தூஷி அவர்கள், அவரும் என்ன ஒரு அஷ்அரி கொள்கை உள்ளார், அவரும் என்ன செய்கிறாரு, இதை வன்மையாக கண்டிக்கிறாரு. அடுத்ததாக கசாலியுடைய நேரடி மாணவன் அபூபக்கர் இப்னுல் அரபி, அதாவது மாலிக் சூஃபி அல்ல, மாலிக் மதுஹபை சேர்ந்த ஃபகீஹ், அஹ்காமுல் குர்ஆன் என்ற கிதாப் எழுதினவர். அடுத்தது திருமிதிக்கு ஆறுதத்துல் அஹ்வதி என்ற ஷரஹ் எழுதினவர். மோத்தாவுக்கு 2-3 ஷரஹ் எழுதினவர். அவர் அபூபக்கர் இப்னு அரபி, அவர் அஷ்அரி. அவர் என்ன செய்கிறார், கசாலியை பற்றி சொல்லும் பொழுது எங்களுடைய ஷேகுனா அதாவது கசாலி அவர்கள் எவ்வளோ அழகாக வெளிச்சத்தில் இருந்தாங்க, இந்த சூபித்துவம்ங்கிற இருட்டில் போய் விழுந்துட்டாங்க என்று சொல்லி என்ன அவர் அதில் அவர் அவாசிம் மினல் கவாசிம் என்ற கிதாபில் சொல்கிறார். அப்போ எனவே இங்கே கசாலி தான் இங்கே பிரதானமாக என்ன செய்கிறார், அஷ்அரி மதுஹபில் ஒரு தாக்கம் விளைவிக்கார். அப்போ அஷ்அரி மதுஹபில் சூஃபித்துவத்துக்கும் ரெண்டையும் என்ன செய்கிறார், அவரை அதை இணைக்கார். அதில் பிந்திய காலகட்டங்களில் ரெண்டும் லேசாக இணைஞ்சு லேசாக வந்தாலும் பெரும்பாலான அஷ்அரியாக்கள் எப்பயும் ஒரு தங்களுக்கும் சூஃபித்துவத்துக்கு இடையில் ஒரு ஒரு ஹாஜிஸ், ஒரு தடையொன்றை வைத்துக்கொண்டே வந்திருக்கிறார். பிறகுதான் என்ன செய்கிறார், இப்னு அரபி அல் அந்தலுஸில் தோன்றி என்ன செய்கிறார், அவர் அத்வைத கொள்கையை முன்வைக்கிறார். வச்சுட்டு அப்படியோ எகிப்துக்கு போய் எகிப்திலிருந்து டமஸ்கஸ்க்கு வந்து டமஸ்கஸில் மௌத்தாகிறார். இவரை என்ன செஞ்சிருக்காருன்றோன்னா இஸ்ஸுத்தீன் அப்துஸ்ஸலாம், அவர் அஷ்அரி ஒரு ஆள், ஃபகீஹ் ஒரு ஆள். அவர் என்ன செய்கிறார், இவர் உலகம் ஆரம்பம் இல்லாதது என்று சொல்கிறார். இவர் லா யுஹர்ரிமு ஃபர்ஜன், இபாஹியா, அனாச்சார போக்கு இருக்கிறது, இவர் பொய் சொல்கிறாரு என்ற விஷயங்களை அவர் அந்த பிரபஞ்சத்துக்கு ஆரம்பம் இல்லைன்னு சொன்னால் அந்த அத்வைத அடிப்படையில் தான் என்று அவர் என்ன செய்கிறார், அவரை கிட்டத்தட்ட காபிராக்கிற மாதிரி. இது அவருடைய மாணவர் இப்னு தகீக்குல் ஈத் வந்து அதை என ஆரம்பிச்சிருக்கிறார். அப்போ இங்கே அஷ்அரி மதுஹபில் உள்ள ஒரு முக்கிய ஒரு ஆள் வந்து இப்னு அரபியிலே அந்த வஹ்தத்துல் வஜூத் கொள்கைக்கு என்ன செய்கிறார், அவர் எதிர்த்து நிற்கிறார். இரண்டால் டமஸ்கஸில் இருந்தார் இஸ்ஸுத்தீன் அப்துஸ்ஸலாமும் வெறும் இப்னு அரபியும் அங்கே தான் வந்து கடைசி காலத்தில் இருந்தார். அடுத்ததாக அஷ்அரி மதுஹபை சேர்ந்த தகியுத்தீன் சுபுகி, அவருக்கு ஒரு கிதாப் இருக்கு, அல் இப்திஹாஜ் ஃபி ஷர்ஹில் மின்ஹாஜ். இமாம் நவவி இமாமுடைய மின்ஹாஜுக்கு இப்திஹாஜ் என்று ஷரஹ் ஒன்று இருக்குது. இன்னொரு ஷரஹ் ஒன்று இருக்கு, அல் இப்ஹாஜ் ஃபி ஷர்ஹில் மின்ஹாஜ் என்று சொல்லி. அந்த மின்ஹாஜ் வந்து மின்ஹாஜுல் பைதாவி, பைதாவி எழுதின அந்த உசூல் ஃபிக்ஹுடைய கிதாபுக்கு அது ஷரஹ். இப்திஹாஜ் என்று வந்துக்கிட்டு ஃபிக்ஹ் ஷாஃபியில் இமாம் நவவி எழுதினத்துக்கு இவங்க ஷரஹ் ஒன்று எழுதிக்காங்க. அதில் கிதாபுல் வசியத்துக்கு வசியாவிலே என்ன செய்கிறார்கள், இப்னு அரபியும் இப்னு அரபியை சேர்ந்தவர்களும் துல்லால் வழிகட்டவர்கள், ஜுஹால் மடையவர்கள், ஹாரிஜூன அன் தரீக்குல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய வழியை விட்டும் வெளியானவர்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார், அந்த தகியுத்தீன் சுபுகி சொல்வார். இது தகியுத்தீன் சுபுகி ஒரு அஷ்அரி. ஏன்னா இப்னு தைமியா அந்த மதுஹப் சுன்னாக்களை மதுஹப் ஸலஃபை கொண்டு வந்த டைமுக்கு எதிர்த்தவர்கள் அவரும் ஒருவர். ஆனால் இப்னு அரபி விஷயத்தில் அவர் மிச்சம் என்ன தெளிவாக இருக்கிறார்.
அடுத்ததாக 9ஆம் நூற்றாண்டில் அலா அல் புகாரி, அவரும் அஷ்அரி முத்தாசிம், அவரும் வந்து இப்னு அரபியுடைய விஷயத்தில் என்ன செய்கிறார், மிகவும் கடுமையாக இருக்கிறார். அவரும் காபிர் என்று சொல்கிறார் இப்னு அரபி. பிறகு அல் இமாம் அல் பிகாய், அவரும் ஒரு ஷாஃபிஈ, ஒரு அஷ்அரி. அவர் என்ன செய்கிறாரு, இப்னு அரபிய காபிர் என்று சொல்லியே ஒரு கிதாப் எழுதுகிறார், தன்பீஹுல் கபி இலா தக்ஃபீர் இப்னு அரபி சொல்லி ஒரு கிதாப். அதில் 4 மதுஹபை சேர்ந்த இமாம்கள் வேற காபிர் என்று ஃபத்வா கொடுத்த ஃபத்வாக்களை எல்லாம் அதில் கொண்டு வந்திருக்கிறார். அடுத்ததாக ஷாஃபி மதுஹபில் 9ஆம் நூற்றாண்டில் இப்னுல் முக்ரி என்கிறவருக்கு ரவுது தாலிப் என்ற ஒரு கிதாப் இருக்கு ஃபிக்ஹ் ஷாஃபியில். அது சொல்றாரு, மன் ஷக்க ஃபி தக்ஃபீர் அல் யஹூதி வன் நஸாரா வ தாயிஃபத் இப்னு அரபி ஃபக்கத் கஃபர். யாராவது யூதர்களோ நசாராக்களோ அடுத்து இப்னு அரபியுடைய தாயிஃபா அந்த குரூப்போ காபிரங்கிறதுல சந்தேகப்பட்டவனும் காபிராகி விடுவான். அப்படின்னா அவனுக்கு இஸ்லாத்தை பற்றி தெளிவு இல்லை என்கிறதான் அர்த்தம். அப்படி ஷாஃபி மதுஹபை சேர்ந்தாக்களும் அஷ்அரி மதுஹபை சேர்ந்தாக்களும் ஒரு இப்னு அரபியில் இந்த அத்வைத கொள்கைக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். எங்கே ஒரு பிரச்சனை மாற்றம் ஒன்று வருதுன்னு சொன்னால், ஜக்கரியல் அன்சாரி, அவர் ஹிஜ்ரி 926 மரணித்தவர். அவர் ஷாஃபி மதுஹபில் உள்ளார், அவர் ஒரு அஷ்அரி கொள்கையில் உள்ளார். அதே டைமில் அவர் சூஃபித்துவ சிந்தனை உள்ளார். இவர் தான் என்ன செய்கிறாரு, வந்து இப்னு அரபிய ஒரு வலியும் மின் அவுலியா இல்லா என்று சொல்லி இப்னு முக்ரி எழுதின இப்னு முக்ரி ரவுது தாலிப் என்றதுக்கு அஸ்னல் மதாலிபில் அவர் ஜக்கரியல் அன்சாரி வந்து இல்லை, அவர் நல்ல மனுஷன், அவருங்க இப்படி அவங்களுக்கு இஸ்லாஹாத்துகள் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை அவர் முன்வைக்கிறார். இஸ்லாஹாத் இருக்குன்னு சொன்னால் இஸ்லாஹாத்து படி தான் மது தூக்கி சொல்கிறது. மது தூக்கிங்கிறது சும்மா எழுதுறது இல்லை, அதுக்கு ஒரு இஸ்லாஹாத்துகள். இப்போ ஃபிக்கில் இஸ்லாஹாத்தில் இருக்கிற மாதிரி, உசூல் ஃபிக்கில் இருக்கிற மாதிரி, உலூமுல் ஹதீஸில் இருக்கிற மாதிரி இதுலேயும் இஸ்லாஹாத்துகளை வச்சிக்கிறாங்க. இன்ன சொல்லுக்கு இன்ன அர்த்தம், அல் ஆயான் என்றால் இன்ன அர்த்தம், அல் ஹக்கீகல் முஹம்மதி என்றால் இன்ன அர்த்தம் என்று வச்சு அந்த அடிப்படையில் தான் அவர் அத்வைதத்தை சொல்கிறார். அது வந்துட்டு இஸ்லாஹாதிக்குன்னு சொல்லி அதுக்கு நியாயப்படுத்தையில் அந்த இஸ்லாஹில் தான் மது தூக்கி சொல்கிறாரு. அப்போ ஜக்கரியல் அன்சாரி தான் என்ன செய்கிறாரு, இந்த ஷாஃபி மதுஹபில் ஒரு இப்னு அரபி ஆதரிக்கிற போக்கு எடுக்கிறார். அவர்கிட்ட இருந்து இந்த போக்கு எடுக்காரு அப்துல் வஹாப் ஷாஹானி. அவர் 973 ஹிஜ்ரி 993 மௌத்தார். அவர் வந்து இதே நிலைப்பாட்டை இப்னு அரபி வலியும் மின் அவுலியா இல்லா என்று அல் யவாகீத்து வல் ஜவாஹிர் என்ற ஒரு கிதாபை எழுதுகிறார். அதில் ஃபுத்துஹாத்துல் மக்கியாவை சுருக்கி அது இதென்று போட்டு என்ன செய்கிறார், ஒரு கிதாப் ஒன்றை எழுதி இப்னு அரபியை மார்க்கெட்டிங் செய்கிறார். இப்னு அரபிக்கு முலாம் பூசி என்ன செய்கிறாரு, சமூகத்துக்கு கொடுக்குறாரு. அது இல்லாமல் தபக்காத்தில் அவுலியாண்டு கிதாபுகள் அது இதெல்லாம் ஒரு அப்துல் வஹாப் ஷாஹானி எழுதியிருக்காரு. எய்த்தில் உள்ள ஒரு அந்த அந்த சமூக சிந்தனையை பாழாக்குனாக்கள் இவர் முக்கியமான. இன்றைய எகிப்து மக்கள் மத்தியில் ஒரு கபர் வணக்கம் இருக்குது என்று சொன்னால் பரந்த அளவில் அதை மக்கள் மத்தியில் மார்க்கெட்டிங் செஞ்சாங்க. அதை கொண்டு போய் தஸ்வீருக்கு பண்ணால் வந்துட்டு முக்கியமானவர் வந்து இவர் அப்துல் வஹாப் ஷாஹானி. அப்போ அப்துல் வஹாப் ஷாஹானி வந்து ஷாதுலியா தரீகாவை சேர்ந்தார். எனவே ஷாதுலியா தரீகாக்காராக்கள்லாம் இப்னு அரபியை நல்ல நிலைப்பாட்டுக்கு வருவார். அடுத்ததாக இந்த ஜக்கரியல் அன்சாரிகிட்ட இந்த இப்னு அரபியை தாதீம் பண்ணுறது. அதுக்கு முதல்ல ஜக்கரியல் அன்சாரியை பற்றி சஹாவி எழுதும் பொழுது அவர் இப்னு அரபியை புகழ்ந்து பேசின பொழுது நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த வேலையை விட்டுருங்க, இது சரி வராது, இப்னு அரபியை பற்றி இங்கே செய்வானா இப்படியெல்லாம் சொல்ல வேணான்னு சொன்னேன். ஆனால் அவர் என்ன பேச்சு கேட்கலன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இமாம் சஹாவி ஒரு கிதாப் எழுதிச்சாங்க, அல் கவுலுல் மும்பி அண்ட் தர்ஜமத் இப்னு அரபி என்று இப்னு அரபிக்கு ஃபத்வா கொடுத்த காபிர் என்ற ஃபத்வா கொடுத்த எல்லார ஃபத்வாவையும் அவர் அந்த கவுலுல் மும்பியில் கொண்டு வந்திருக்கிறார். அது கிதாபு அச்சிடப்பட்டிருக்கிறது, பார்த்துக்கொள்ளலாம். அடுத்த ஜக்கரியல் அன்சாரிகிட்ட இந்த இப்னு அரபியை தாதீம் பண்ணுறது, அவரை வலி என்று சொல்லி அந்த இதை எடுக்கிறாள் தான் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி. இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி அவர் என்ன செய்கிறார், எடுக்கிறார். அவர் ஷாஃபி மதுஹபில் பிந்திய காலத்தில் முக்கியமான, அதாவது யமன் உலமாக்கள் எல்லாம் அவரோட ஃபத்வாவை தான் ஷாஃபி மதுஹபில் எடுப்பாங்க. ரம்லியுடைய ஃபத்வாவை
மிஸ்ராக்கள் எடுப்பாங்க, யமன் நாக்கள் வந்து இப்னு ஹஜர் ஹைத்தமி தான் எடுப்பாங்க. ஏனென்றா அவர் மக்காவில் இருந்தது, மக்காவில் யமன் வாசிகள் இருந்தாங்க. அதனால் அவர் கிதாபுகள்லாம் அவங்க எடுத்து அதை அவங்க யமன் நாட்டுக்கு அனுப்பி அதன் மூலமாக அங்கே என்ன செய்தாங்க, அவர் இப்னு ஹஜர் ஹைத்தமியை பிரபலியமாக்குறாங்க. அப்போ அவர் என்ன செஞ்சார் என்றால், அவரோட ஆஷாரிய கொள்கை இப்னு ஹஜர் ஹைத்தமி இப்னு தைமியா பற்றி கடுமையாக விமர்சித்தவர். அறிவியல் ரீதி இல்லாமல் இப்னு தைமியா சொல்லாத விஷயங்கள் எல்லாம் அவரால் ஃபத்தாவல் ஹதீதியாவோட சொல்லி அவருக்கு எதிரான ஃபத்வாக்கள்லாம் கொடுத்தாங்க. இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, இப்னு அரபிய வலியுமின் ஒளியா இல்லை என்று சொல்லி என்ன செய்கிறார், அவரோட ஃபத்தாவா ஹதீதியாவில் எழுதுகிறார். இதை என்ன செய்கிறாங்க, ஷாய் மதபுக்காராக்கள் வாசித்து ஷாய் மதபுக்காராக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இப்னு அரபியை விரும்புகிறாங்களாக மாறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வரக்குள்ள அத்வைதம் சொல்லியிருக்காருன்னு வரக்குள்ள அவங்கள்ட்ட ஒரு தடுமாற்றம். அதில் கொஞ்சம் பேர் அத்வைதம் சரிதானுங்கிறதும், இன்னும் கொஞ்சம் பேர் இல்லை அது வந்து அது பூத்தப்பட்டது, இல்லாட்டி அதுக்கு வேறு விளக்கம் இருக்குது, அதுக்கு வேறு முஸ்தலஹாத்துகள் இருக்குதுன்னு சொல்லி சமாளிக்கிறார்கள் சிலர்கள் இருந்தாங்க. ஆனால் யாரும் தைரியமாக இப்னு அரபியில் வழி என்று சொல்லி போட்டு அவற்றை கருத்தை சரி என்று சொல்கிறதுக்கு அவங்க ரெடி இல்லை சில. இப்போ இப்னு ஹஜர் ஹைத்தமியுடைய அந்த ஃபத்தாவல் ஹதீதியாவை பார்த்து தான் அப்துல் ரவுஃப் என்ன செஞ்சார் என்றால் இந்த இப்னு அரபியை நேசித்தார். இப்போ அவர் ஆரம்பத்தில் அவருடைய அத்வைத கொள்கையை முன்வைக்கும் பொழுது இப்னு அரபி ஃபுதுஹாத்துல் மக்கியா ஃபுசூஸுல் ஹிகம் என்ற நூலில் சொல்லியிருக்காரு. அந்த இப்னு அரபியை எங்களை ஷாயி மதஹப் இமாம் அஷ்அரி இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி கொண்டிருக்கிறாரு, எனவே அவர் சொல்வது சரி என்று அவர் பிரச்சாரம் பண்ணார், உலமாக்களுக்கு சொன்னார். அது உலமாக்கள் அதுக்கு மரபு கொடுத்தாங்க, இல்லை அது நீங்கள் முழங்கின போல, இல்லாட்டி அவருக்கு கிதாபில் பூத்தப்பட்டிருக்கு செருகப்பட்டிருக்கு அப்படி என்று விட கொடுத்து சமாளிச்சுட்டாங்க. அப்போ இப்படித்தான் என்ன செய்யுது அந்த தஸாவுஜ் பைனல் அஷ்அரியா வல் சூஃபியா. அப்போ எனவே பிந்திய காலங்களில் என்ன செய்யப்படுது, இப்படி இந்த அஷ்அரியாக்களுக்கும் சூஃபியாக்களுக்கும் இடையில ஒரு 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 கலப்பொண்டு ஏற்பட்டுட்டு. அடுத்ததாக இப்போ நாங்கள் இலங்கையை பொறுத்தளவில் எங்களுக்கு இஸ்லாம் வந்தது யமன் என்ற வகையில். அங்கே பாலவி குடும்பம் என்று சொல்வது ஆலு பாலவி என்று அவர்கள் ஊடாகத்தான் எங்களுக்கு தரிகா என்ன செய்ய தரிகா சிந்தனை இலங்கைக்கு, குறிப்பாக சவுத் ஸ்ரீலங்கா அதாவது தெற்கு வருது. அதில் இந்தியா அங்கே வந்துக்கிட்டு முஹம்மது இப்னு அலி அல் அலவின்னு சொல்லி அவர் ஃபக்கீஹுல் முகத்தம் என்று சொல்கிறார். அங்கே அவர் தான் என்ன செய்கிறாரு, அங்கே அந்த யமனில் என்ன அந்த ஒரு தரிகாவை ஏற்படுத்துகிறாரு. அதுக்கு தரிக்கல் அலவியான்னு சொல்கிறது. அந்த தரிக்கல் அலவியா என்பது ஷாதுலியா தரிகாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மொடரேஷன் பண்ணப்பட்ட ஒரு தரிகா. அதில் சில சடங்குகள் அதுகளை கூட்டி அது அலவியா தரிகான்னு. அது அடிப்படையில் ஷாதுலியா தான். அப்போ ஷாதுலியா தரிகா எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், ஷுஐப் அபு மதியன் அத்தில்மிசானி என்கிறவர் மொரோக்கோவில் இருந்து சில பிரதிநிதிகளை இந்த யமனுக்கு அனுப்பி அந்த ஷாதுலியா மொரோக்கோவில் இருக்கிற ஷாதுலியா தரிகா அந்த தரிகாவை என்ன செய்கிறார் இந்த யமனில் பரப்புறார். அதுவும் குறிப்பாக ஹதரமௌத்தில் தரீம் என்ற இடம் ஒன்று இருக்குது, மதீனத்து தரீம் என்று. அதில் இதுவரைக்கும் என்ன அந்த அஷ்அரியாக்கள் சூஃபியாக்கள் மதரசாக்களை செஞ்சு அதில் வெளிநாட்டிலிருந்து இந்தியா ஸ்ரீலங்கா கேரளா, குறிப்பாக கேரளா கூட கேரளாவிலேருந்து ஆக்கள் வந்து இங்கே படித்து கொண்டிருக்காங்க. அந்த படிக்கிற ரெண்டு பல இது தான் இந்த அஷ்அரியா கொள்கையையும் என்ன சூஃபித்துவத்தையும் படிச்சுட்டு போய் அந்த என்ன அந்த 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 ஆற்றுல கடலில் போடுற அந்த வள்ளம் மாதிரி உள்ள அந்த தலப்பாவை போட்டி அந்த கேரளாக்காரர்கள் போட்டிப்பாங்க, அந்த கேரளா பரையிலவிகள் போடுறோம் அதையும் போட்டுவிட்டு நாங்கள் என்ன ஆத்மீகம் பேசுகிறோம் அல்லது அவுளியாக்களை நேசிக்கிறோம் என்ற பேரில் மக்கள் மனப்படதாகி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இப்படித்தானே அதுதான் என்ன செய்யுது, எங்களுக்கு இலங்கையில் வந்தாக்கள் அந்த அலவியா தரீக்காவில் என்ன அங்கே வந்து புரோத ஷாதுலியா தரீக்கா என்று வந்து சவுத்தில் இருக்கிறது பொதுவாக காலி அந்த சீனங்கோட்டை பகுதிகளில். ஆனால் ஏனைய உள்ள பகுதிகளில் பெருசாக அந்த ஷாதுலியா தரீக்காவை எடுக்கலை.
அந்த அந்த மற்ற கத்தம்பாத்தியா மௌலுந்து அதுகள்லாம் அந்த பஹஜி என்று சொல்கிறாக்கள் மூலமாக பஹஜி படிச்சுட்டு போய் அப்புறம் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த சடங்குகளை செய்ய போய் பரவிச்சு. ஆனால் அந்த சூபித்துவ சரீகா சிந்தனை அதை மக்கள் ஏற்படுத்துது, அதை ஏற்றுக்கொள்ளணும் மக்கள். அதுக்கு உதாரணம் என்ன என்றால், காத்தாங்குடியில் ஒரு காலத்துக்கு முன்னுக்கு ஒரு வெள்ளியாடிமன் ஒருவர், காத்தாங்குடியில் வெள்ளியாடிமன் ஒருவர் இந்தியாவுக்கு போய் ஓதிட்டு வந்தார். அவர் காத்தாங்குடியில் ஆக்களை வச்சுட்டு அந்த திக்ரண்டு ஒன்று செஞ்சு ஹூ 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 ஒன்று திக்ரண்டு செஞ்சோடனே காத்தாங்குடி ஆக்கள் கல்லால் அடித்து அவர் என்ன செய்கிறார், அங்கே ஊரை விட்டு போய் அட்டாளச்சனையில் இருந்து அட்டாளச்சனையில் அடக்கப்பட்டு நிற்கிறார். அப்போ காத்தாங்குடி மக்கள் மிகவும் என்ன தெளிவாக அந்நேரம் இருந்திருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு வெள்ளியாடியும் அங்கே எங்கே அந்த அட்டாளச்சனை இருக்கிற டைமுக்கும் காலியிலேருந்து அப்துல்லா ஹசரத் ரஹ்மஹுல்லா இங்கே வந்திருந்தாங்க, எங்கே அட்டாளச்சனைக்கு. அவங்க தான் அட்டாளச்சனையில் மதரசத்து ஷர்கியான்னு உருவாக்குனாங்க. அவங்களும் இவர தரீக்கா முறைக்கு எதிராக ஒரு ஃபத்வா உண்டு, சில உலமாக்களை கூட்டி அங்கே அந்த ஷர்கியா மதரசாவோட கூடி இந்த திக்ரு ஹூ அண்டு திக்ரு செய்யறதுக்கு எதிராக என்ன அவங்க அந்த ஃபத்வா உண்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க அந்த அப்துல் ஹசரத் அவங்கள்ட்ட தான் இலங்கையில் உள்ள பழைய உலமாக்கள் எல்லாம் மாணவர்கள், அப்துல் சமத் ஹசரத், அஜ்வத் அலிமு. ஆனால் அவர் ஷாவி மதுஹபுக்காக இருந்ததுக்கு அவர் என்ன செஞ்சிட்டார், அந்த இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் புகழக்கூடியவராக இருந்திருக்கிறார். அப்புறம் கத்தம்பாத்தியாவெல்லாம் ஆகும் என்று சொல்லி கல்முனையில் அந்த காலத்தில் தர்வேஷ் ஹாஜியாருக்கு எதிராக ஒரு மூத்தமரண்டு போட்டாங்க, ஒரு இதுண்டு. அதுக்கு அவங்க போகலை. நான் நினைக்கிறேன் உடன்பாடு இல்லாதான் போக முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அவங்க அங்கேருந்து போகிறது அவ்வளோ தூரம் இல்லை, அவங்க போகலை. நான் நினைக்கிறேன் அப்புறம் இருக்கிற அந்த கத்தம்பாத்தியா பாட்டி தான் இல்லை ஆகும்னு சொல்லி ஒரு ஃபத்வாவை நிச்சயிச்சு அங்கேருந்து வெளியாக்குறாங்க ரஹ்மஹுல்லா. அவங்க அப்துல் அவங்க மரணிக்கக்குள்ளே இந்த கபரில் ஒரு கல் கூட வைக்கப்படாதுன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ இதுவரைக்கும் அவரோட வசியத்தை அவரோட மக்கள் அந்த எல்லாம் பேணி அந்த கபரை செய்யலை, அதுக்கு மேலே ஒன்றுமே வைக்கணும். அந்த அளவுக்கு அவங்க பக்குவமாக இருந்திக்கிறாங்க. இன்றைய போனீங்கன்னா கபருங்கிற சாதாரணமாக ஒரு கபராகத்தான் இருக்கும். அவர் நினைச்சிருந்தாருன்னா அதுக்கு மேலே கட்டுறதை கட்ட சொல்லி இல்லாட்டி அதை பற்றி ஒன்றும் பேசாமல் போயிருக்கலாம். அவங்க மற்றாக்கள் கட்டுறதை கட்டி பெருசாக பறக்கத்தை எடுத்துக்கிப்பாங்க. ஆனால் அவர் சொல்லிட்டாரு ஒரு கல்லும் கூட அங்கே வைக்கப்படாது. இப்போ அந்த அளவுக்கு அப்துல் ஹசரத்தை இந்த அப்துல் ஹசரத்துன்னு சொல்கிறது மதரசுல் ஃபலாஹ் இருக்கிற அப்துல் ஹசரத் அவங்க அதெல்லாம் பட்டணும். இது அப்துல்லா ஹசரத்துன்னு நான் சொல்கிறது காலியில் இருந்து காவையன் பாட்டியோட பிரச்சனையாகி கொண்டு உமரலி ஹசரத்தை இங்கே அட்டாளச்சனைக்கு கூட்டிகிட்டு வராங்க. அவங்க தான் அப்துல் ஹசரத் அவங்கன்னு சொல்கிறது. எனவே இந்த ரெண்டு பேரையும் என்ன செய்யக்கூடாது, கலந்துக்கக்கூடாது. அதெல்லாம் பண்ணுற இடத்துல இருந்து காத்தாமல் மதரத்துல் ஃபலாஹ் ஒரு கொண்டு வந்த முதரிசா கொண்டு வந்த அவர் ஹசரத் அவங்க ரஹ்மஹுல்லாஹ் அவங்க போகிற அப்போ அந்த அட்டாளச்சனை மதரசா காத்தாங்குடி மதரசாவையும் உருவாக்குனதும் அந்த காலிலேருந்து வந்து அப்துல் ஹசரத் தான் சொல்கிறாங்க. அப்போ எனவே அப்துல் ஹசரத்து என்கிற ஃபலாஹில் இருக்கிற அதிபராக இருந்த ஷேகுல் ஃபலாஹ் ரஹிமஹுல்லா அவங்க வேறு. அடுத்தது அப்துல் ஹசரத்துன்னு சொல்ல ஷர்கியாவை உருவாக்குன அப்துல் ஹசரத் ரஹிமஹுல்லா அவங்க வேறு. அதை இங்கே வச்சுக்கணும். இந்த வெள்ளியாலிம் என்கிறால் இந்தியாவில் படிக்கக்கூடியதான் அப்துல் காதர் சூஃபியோடு இணைஞ்சு தான் அவங்க ரெண்டு பேரும் ஹைதராபாத்தில் ஒரு ஷேக்கிட்ட காதிரியா தரீக்காவை எடுக்கிறாங்க. அதாவது குப்பியாவத்தையில் அடக்கப்பட்டிருக்கும் அப்துல் காதர் சூஃபி, அவர் சொந்த ஊர் காயல்பட்டணம். அவரும் காத்தாங்குடியிலேருந்து போன வெள்ளியாலிமும் அங்கே சந்திக்காங்க ஹைதராபாத்தில், நான் நினைக்கிற மாட்டேது. அப்போ அங்கே தான் ரெண்டு பேருக்கு கூட உறவு உண்டாகுது. பிறகு வெள்ளியாலிமுடைய மரணத்துக்கு பிறகு அப்துல் காதர் சூஃபி இங்கே கிழக்கு மாகாணத்துக்கு ஹுராவூர், அடுத்ததாக அட்டாளச்சனை போன்ற இடங்களில் சூஃபி மன்சிலண்டு உருவாக்குறாங்க. அதுக்கு பெரிய ஆக்கள் போரில் அது கொஞ்சம் 5-10 பேர் ஊர்லேயும் சில பணக்காராக்கள் சில பேர் இருப்பாங்க. ஆனால் சமூகத்தில் பெருசாக அது ஈடுபடலை. இவ்வாறாகத்தான் என்ன செஞ்சது இந்த சூஃபிசம்ங்கிறது இலங்கைக்கு இந்த ஹதாரிமாக்கள், அந்த ஹதரமௌத்தில் இருக்கிற தரீம் என்ற இடம், தரீம்ங்கிற மதீனா, அதிலிருந்து தான் எங்களோட இலங்கைக்கு காலிக்கு வந்தது. அடுத்தது கேரளாவுக்கு போனது, அடுத்தது
தமிழ்நாட்டுக்கு, அடுத்தது மலேசியாவுக்கு, அடுத்தது தாய்லாந்து, அடுத்தது இந்தோனேசியா போன்ற இடங்களுக்கெல்லாம் இது பரவியது. இதுதான். அப்போ எனவே பிந்திய காலகட்டங்களில் ஒரு அஷாரியா இருந்தால் அவர் ஒரு தரீக்காவாகவும் இருக்கும். எனவே ரெண்டும் என்ன செஞ்சுட்டு ஒன்று இணைந்து விட்டது. அப்போ எனவே அஷாரியாக்களுக்கு நாங்கள் தனியாக தீர்ப்பு வழங்கல, அல்லது சூஃபியாக்களுக்கு தனியாக தீர்ப்பு வழங்க, ரெண்டு பேரும் மிக்சர் ஆகிட்டாங்க. அப்போ எனவே நாங்கள் ஒரு 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 தீர்ப்பை கொடுக்குறதா இருந்தால் எல்லாத்தையும் சேர்த்து தான் இப்போ என்ன வடிவத்தில் இருக்குதோ அந்த வடிவத்தில் தான் நாங்கள் அவங்களுக்குரிய மார்க்க தீர்ப்பை சொல்லுவோம். ஹாதா பில்லாஹி தௌஃபீக்.